குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம் சலார். இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. விமர்சனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, சலார் பார்ட் 1. இந்த படத்தோட இயக்குனர் வந்து KGF 1 KGF 2 எடுத்த பிரசாந்த் நீல் தான் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கேஷன் குரூப் பார்த்தலாம். பாகுபலி பிரபாஸ், ஸ்ருதிஹாசன், அப்புறம் பிருத்திவிராஜ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, கதையை ஒரே வரியில் சொல்லணும்னா, 2 உயிர் நண்பர்கள் பரம விரோதியாக மாறினா என்ன நடக்கும், அதுதாங்க இந்த படத்தோட திரைக்கதை. அதாவது 2 உயிர் நண்பர்கள் இருக்காங்க. பிரபாஸும் பிருத்திவிராஜும் உயிர் நண்பர்களாக இருக்காங்க. பிரபாஸ் வந்து ஒரு காரணத்தினால பிரிஞ்சு வேற ஒரு ஊருக்கு போய் பர்மா பாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே கதாநாயகி ஸ்ருதிஹாசனை வந்து ஒரு விஷயத்துக்காக காப்பாற்றி வச்சிருக்காரு. அதை வந்து இவங்க வந்து இங்கேருந்து கடத்திட்டு போகிறாங்க. அந்த வில்லன் குரூப் வந்து ஸ்ருதிஹாசனை வந்து கடத்திட்டு போகிறாங்க. கடத்திட்டு போனதுக்கப்புறமா இவர் ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகி அந்த வண்டியெல்லாம் அடித்து ஒடிச்சு அந்த ஒரு விஷயம் இருக்குது, சீல் போடுறாங்க. அந்த சீலை உருவாக்குனதே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோல் விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இந்த பிரபாஸுக்கும் பிருத்திவிராஜுக்குமான பகை என்ன, அந்த சீலை ஏன் உருவாக்குனா, ஏன் 2 பேரும் பரம விரோதியானாங்க, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட 2ஆம் பாதி திரைக்கதை அமைஞ்சிருக்கு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட பில்டப்ஸு, படத்தோட திரைக்கதை, அந்த சஸ்பென்ஸான திரைக்கதை ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த திரைக்கதையை வந்து சஸ்பென்ஸான திரைக்கதை தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அப்புறம் இன்னொரு பலம் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட பின்னணி இசை, பாடல்கள், அதுக்கப்புறம் பிரபாஸோட நடிப்பு, அதுக்கப்புறம் ஸ்ரேயா ரெட்டி அவங்க நடிப்பு, அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் அந்த அவருடைய சீக்வன்ஸு, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் வந்து 2ஆம் பாதி திரைக்கதையும் நல்லா இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த சலார் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா KGF 1 KGF 2 மாதிரி இந்த படமும் பெரிய அளவில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கூடுதல் தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து நேரடியான தமிழ் திரைப்படம் இல்லை, ஒரு டப்பிங் திரைப்படம். அதே நேரத்தில் சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு வந்து A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த படத்தை பார்த்து ரசிக்க முடியும். இது வந்து நேரடி தமிழ் படம் இல்லை. படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்த வீடியோலேருந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்தியோடையோ அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.